சுந்தரி கடைய க்ளோஸ் பண்ணுவான்னு பார்த்தா இவ என்னன்னா ஒரு கடைக்கு 2 கடையா ஆரம்பிச்சிட்டாலே. அதுலயும் இந்த ஸ்நாக்ஸ் கடை ரொம்பதான் ஓடுது. நாமளும் ஸ்நாக்ஸ் கடை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏமா, உன்னோட கெட்ட எண்ணத்துக்கு தாமா நீ பெரிய கடையிலேருந்து சின்ன கடைக்கு வந்துட்ட. சுந்தரியோட நல்ல மனசுக்கு தான் அவ 2 கடையை ஆரம்பிச்சிட்டா. யோ, உன்கிட்ட போய் யாராச்சும் அட்வைஸ் வேணும்னு கேட்டாங்களா? நீ பெரிய கலெக்டரா இருக்கியாயா? என்ன சொல்ல வந்துட்ட? பாயா, முன்னதான் இந்த கடை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இங்க வந்து எதுக்கு ஓப்பனிங்லே ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? போயா. உன்கிட்ட வந்து பேசணும் பாரு, எனக்கு இது தேவைதான். உன்னெல்லாம் யாரும் இங்க வந்து பேச சொல்லல. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா சுந்தரி கடையை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன் பாத்துக்க. நாமளே புதுசா கடை ஆரம்பிச்சா இவங்க நம்மள கடுப்பேத்துறதுக்குனே வந்துடுவாங்க. அக்கா, எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும். எனக்கு பானிபூரி வேணும். இருப்பா, எடுத்து தரேன். எனக்கு பிரெட் கொடுங்கக்கா. இந்தாமா பானிபூரி எடுத்துக்கோ. நீங்க என்ன கேட்டீங்க? எனக்கும் பானிபூரியை கொடுத்துருங்க. இளவரசி, நீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுனேன், இங்க இருக்கீங்க. யோ, யாரியா நீ? யாரியா இளவரசி? நீங்க தான் இளவரசி. இளவரசி, என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் ஈனாவானா. ஈனாவானா? இல்ச்சவாயனா? இல்ல இளவரசி, ஈனாவானா இளவரசன் வானவராயன். நாம 2 பேரும் கூமாப்பட்டி அரண்மனையில சந்திச்சுக்கிட்டோம். மறந்துட்டீங்களா? யோ, எனக்கு ஈனாவானையும் தெரியாது, கூனாவானாவையும் தெரியாது. ஒழுங்கா ஓடி போயிடு. என் புருஷன் ஊர்ல இல்ல, வந்தானா மிதிச்சு விடுவான். அப்படி சொல்லாதீங்க கும்கி இளவரசி. எது கும்கி இளவரசியா? ஆமா, குந்தவை இளவரசி இருக்கும்போது கும்கி இளவரசி இருக்க கூடாதா? அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் இருக்கு. கோமல் இளவரசி, கூமாப்பட்டி அப்படின்னு ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு. அந்த அரண்மனையில ஈனா வானாங்கிற இளவரச வானவராயனா உங்க கும்கி இளவரசி உங்களை அந்த அரண்மனையில பார்த்து, அப்புறம் நாம 2 பேரும் பழசணும். உங்களுடைய மன்னர், அதாவது உங்களோட அப்பா உங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. சுயவரத்துல வந்து என்ன கலந்துக்க சொல்லி நீங்க கேட்டீங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வியையும் என்கிட்ட நீங்க சொன்னீங்க. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? வெண்டிக்காய். இதான் ஆன்சர். நாளைக்கு வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் சுயமரமும் நடந்துச்சு. நிறைய இளவரசர்கள் மன்னர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ மன்னர் அந்த கேள்வியை கேட்காம வேற கேள்வியை கேட்டுட்டாரு. காலையில 4 கால், மதியம் 2 கால், சாயங்காலம் 3 கால், அது என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ வந்த சிப்பாய் மனிதன் அப்படின்னு பதில சொல்லிட்டான். அதுதான் சரியான விதைன்னு சொல்லி இந்த ராஜாவும் ராணியும் அவனுக்கே ஒன்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீயும் அவனை கட்டிக்கிட்டு போயிட்ட. ஏப்பா, ரொம்ப கஷ்டமான போட்டியில ஜெயிச்சிருக்கப்பா. அதனாலதான் என்னோட பொண்ணையே உனக்கு தரேன். என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும்ப்பா. இது யாரோட சதி, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி கேள்வியை மாத்துனாங்க, அந்த கேள்விக்கு பதில் அவனுக்கு எப்படி தெரியும்? இதை தெரிஞ்சே ஆகணும். உங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சே ஆகணும். உன்னை திரும்ப கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணினேன். உன்னை நானும் தேடாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் உன்னை தேடி அலைஞ்சேன். அப்புறம் யதார்த்தமா பார்த்தேன். உன்னை நான் இந்த நிலைமையில பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ பெரிய அரண்மனையில இருக்க வேண்டிய நீ இப்படி ஒரு சின்ன பொட்டி கடைக்குள்ள இருந்துகிட்டு இருக்கியே. தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு. நாம கூமாப்பட்டி அரண்மனையில போய் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கலாம். யோ, தேவையில்லாம பேசிருக்காதியா? ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க. இங்க பாரியா, யார் நீ? நான் ஒரு மன்னன் பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க வர போ. இங்கெல்லாம் எதுவும் கிடையாது, எதுவும் வாங்க கூடாது. என்னடா இது, பெரிய தொந்தரவாயிடுச்சு. நான் வேற கடையில சாப்பிட்டுக்கிறேன். யோ, ஏவாரெல்லாம் போகுதியா உன்னால்? அத்தா, சீக்கிரம் வாக்கா. இங்க ஒருத்தன் வந்து ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்கக்கா. அவங்க சொல்ற கதையெல்லாம் கேளுக்கா. வந்து நீனே என்னன்னு பாருக்கா. சொல்லுங்க, நீங்க இளவரசரா? நம்புற மாதிரி இல்லையே. நீங்க நம்பிதான் ஆகணும். நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஒருவேளை ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அத மாதிரி இவர் யாரையும் பார்த்துட்டு சொல்றாரா? ஐயோ, சரி, நீங்க சொல்றதையே நாங்க உண்மை நம்புறோம். எங்களையும் உங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போங்க.
அந்த எல்லாத்தையும் சுத்தி காமிங்க, அப்புறம் நாங்க நம்புறோம். சரிங்கம்மா, இப்போதே கிளம்புங்க. வாங்க, என்னோட அரண்மனைக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். இந்த கும்கி இளவரசியையே நான் ராணியா ஆக்கிக்கிறேன். நல்ல யோசனையா இருக்கு. இவனை நாம பயன்படுத்திக்குவோம். இவன் அரண்மனைக்கு போய் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டைய போட்டு வந்துடலாம். முடிஞ்சா நீ ராணியாவும் ஆயிடு. இவனை அடிச்சு வரத்தி விட்டுறலாம். எனது ராஜ்யத்தில் இந்த சுந்தரி கடையில் எவனாவது சாப்பிட்டீர்களோ உங்களுக்கும் தண்டனை வழங்கப்படும். ஹா 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 ஹா. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். அம்மா அம்மா பயமா இருக்குமா, வேணாமா, எங்களை விட்டுடுங்கம்மா. முடியாதடா, சாவுதடா. உங்களுக்கு இதுதான்டா தண்டனை. மாட்டினீங்கடா. வாமோனா கொக்கவா. என்ன சொல்ற? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே இவ கும்கி இளவரசி தான். நாம எல்லாம் ஒன்னா அரண்மனைக்கு போவோம். நீங்க நினைச்ச மாதிரியே இளவரசாவும் இவ இளவரசியாவும் இருந்துக்கட்டும். ஏக்கா, என் புருஷனை பத்தி தெரியும்ல உனக்கு. இருடி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த பொன் பொருள்லாம் காட்டணும். எப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏமா இவனுக்கு கொஞ்சம் பைத்தியமா? ஏதாவது ராஜா ராணின்னு கதை சொல்லிட்டு இருப்பாமா. இதே வேலையாயிடுச்சுமா. இவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. யோ லூசாயா நீனு? ஏயா இப்படி என் ஏவாரத்தை கெடுக்கிறதுக்குன்னே வந்து தொலைகிற? உனக்கு என்ன பார்த்தாதான் இதெல்லாம் தோணுமா? கூட்டிட்டு போயா. அட கடவுளே, இப்படி ஆகி போச்சே. நான் ஒரு பெரிய பிளான் அல்ல போட்டேன். வாப்பா வாப்பா, சீக்கிரம் வாப்பா நீ. அட பாவி, எனக்குனே வருவியாடா? நிறைய பேர் ஏவாரத்துக்கு வந்தாங்கடா, எல்லாத்தையும் தொலைச்சு விட்டேன்டா. ஒரு நாள் முழுதும் ஏதேதோ கதை சொல்லி இப்படி என்ன பூண்டியாக்கி விட்டுட்டியடா. ஒரு நிமிஷத்துல அரண்மனை அது இதுன்னு ஆசையை காட்டி விட்டுட்டு இப்படி பைத்தியம்னு கடைசியில ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டீங்களேடா. நான் என்னடா பண்ணணும் உங்களுக்கு?